வணக்கம் நண்பர்களே. சோ இந்த இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்ல அதுவும் எஸ்பெஷலி சூப்பர் ஓவர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஷனக்கா ஆடும் போது ஹர்ஷதீப் சிங் வந்து போலிங் போட்டாரா, அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் ஆட போனாரு. காட் பிஹைண்டுக்கு ஹர்ஷதீப் சிங் அப்பீல் கேட்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அப்பீல்லாம் கேட்கல, பேட்ஸ்மேன் ஓடுறாருன்னு சொல்லி ஸ்டெம்பிள் பால் அடிச்சிட்டாரு. ஓகேங்களா, ஸ்டெம்பிள் அடிச்சதுக்கு அப்புறமா சின்ஸ் ஹர்ஷதீப் சிங் அங்க அப்பீல் கேட்டுட்டு இருக்கிறதுனால அம்பையர் தூங்கி ஏஞ்சி பொறுமையா அவுட் கொடுக்குறாரு. ஓகே, டெக்னிக்கலி ஆக்சுவலா அம்பையர் அவுட் கொடுத்துட்டா அது டெட் பால். ஆனா ஓவரால நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு, அம்பையர் வந்து ரன் அவுட்டுக்கு தான் அவுட் கொடுக்குறாரு போல இருக்குன்னு நினைச்சா, ஆனா அவர் காட் பிஹைண்ட் கொடுத்துருக்காரு. உடனே என்ன நினைப்போம், என்னதான் இருந்தாலும் என்னங்க அதான் ரன் அவுட் ஆயிட்டாங்களே அப்புறம் என்னங்க. ஆனா ரூல்ஸ் படி ஒன்ஸ் அம்பையர் வந்து ஸ்ட்ரெயிட் அம்பையர் வந்து காட் பிஹைண்டுக்கோ இல்ல எதுக்கோ அவுட் கொடுத்துட்டாங்கன்னா அது டெட் பால் ஆயிடும். உஷாரா என்ன பண்ணிட்டாரு சனக்கா, ரிவ்யூ போயிட்டாரு. ரிவ்யூ போனதுல கிளியரா தெரிஞ்சது அது நாட் அவுட். ஏன்னா அது அவுட்டே கொடுத்துருக்க கூடாது முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. அவ்வளவு பெரிய ஒரு பூரான ஒரு டிசிஷன், புரியுதா உங்களுக்கு? சோ நாட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரன் அவுட் கணக்குல வராது. சோ அதனால திருப்பி 2 பால் போட வேண்டியது. அடுத்த பாலே சனக்கு அவுட் ஆயிட்டாரு, வேற விஷயம். இந்த பர்டிகுலர் அம்பையர் ரொம்ப லெத்தர்ஜிக்கா இருந்தாரு, பொறுமையா அவுட் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்திருச்சு மக்களே.